டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து மேண்டட்ரியாக கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. ஒரு சில போஸ்ட் இந்த இன்ஜினியர் போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த மேண்டட்ரி சர்டிஃபிகேட் இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து மேண்டட்ரியாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியாது. அவங்க கவர்மெண்ட் டாக்டர் சைன் பண்ண ஒரு சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பேஜ்லேயுமே அதுக்கான ஃபார்மை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மை வச்சு நம்ம எப்படி அந்த சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்திருக்கேன், நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போங்க. ஸோ அங்கே வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெவலில் வந்து ஐ டாக்டர் வந்து இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்தல்மாலஜி. நீங்கள் இப்போ நான் எந்த ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்கிற வந்து கீழ்ப்பாக் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் போயிருந்தேன். ஸோ அங்கே போன உடனே ஓபி வார்ட் பில்டிங் போயிட்டு, அங்கே வந்து ஒரு ஓபி கார்டு வந்து வாங்கிக்கோங்க. ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு என்னலாம் தேவைன்னா, உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் ஆதார் கார்டு நம்பர், அந்த ஆதாரில் இருக்கிற ஒரு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஓபி கார்டு போட்டு தருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா, அங்கே வந்து 29th கவுண்டர் தான் நமக்கு வந்து ஆப்தாலமாலஜி டிபார்ட்மெண்ட். அங்கே போயிட்டிங்கன்னா, அங்கே ஒரு சீட்டு வந்து எழுதி கொடுத்துட்டு ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு பார்த்துட்டு உள்ளே கூப்பிடுவாங்க. நம்ம ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் செக் பண்ணுற எல்லாமே தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்ணை மூடிட்டு தூரத்தில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் வந்து அந்த கலர் பிளைண்ட்னஸுக்காண்டி ஒரு புக்கு காட்டுவாங்க. அதில் வந்து ஒவ்வொருமே இந்த கலர் எம்பெடிங்காக இருக்கும். வெளியே ஒரு அவுட்டரில் ஒரு கலர் இருக்கும். உள்ளே வந்து நம்பர்ஸ் வேற ஒரு கலரில் வந்து இதாகிருக்கும். நம்ம அதை கரெக்டாக தெளிவாக ஒரு கண்ணை மூடிட்டு பார்த்து சொல்லணும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பைஜெரோம் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சுற்றி வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஸ்டிக்கை வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டிக்கோட எண்டில் வந்து ஒரு கலர் இருக்கும். ஒயிட் வந்து ப்ளூ இருக்கும். எனக்கு வந்து ஒயிட் ஆர் ப்ளூ. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து சென்டராக வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவங்க அந்த கலர் ஸ்டிக்கை வந்து ஏதாவது கார்னர்ஸ் சுற்றி அந்த டாட்டை சுற்றி எங்கேயாவது வைப்பாங்க. நம்ம கண்ணை வந்து திருப்பாமல் சென்டரை பார்த்தபடியே சைடு பார்வை அதை வந்து செக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் சைடு பார்த்து அது என்ன கலர் வைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லணும். அது ஒயிட்டாக தெரியும், சில டைம் மாற்றி வைப்பாங்க, ப்ளூவாக தெரியும். அது என்ன உங்களுக்கு என்ன தெரியுதோ அதுங்கிறத சொல்லணும். ஸோ அந்த ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்ணில் ஏதாவது லிக்விட் ஊற்றி கொஞ்ச நேரம் உட்கார வைப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை இங்கே. ஜஸ்ட்டு விஷன் டெஸ்ட் பண்ணாங்க. லாங் விஷன் வந்து எப்படி வேர்ட்ஸ்லாம் ரீட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ அப்புறம் வந்து ஒரு சின்ன நோட் புக் கொடுத்து அதில் வந்து ஒரு சின்ன லெட்டர், தமிழில் ஒரு சின்ன லெட்டர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு வந்து ரீட் பண்ண சொன்னாங்க. ஸோ இவ்வளோ தான் பண்ணதுக்கப்புறம் டாக்டரை வந்து பார்க்க போனோம். டாக்டர் பார்க்கும்போது வந்து டாக்டர் வந்து ஒரு ஒரு மிஷினில் வந்து நம்ம சின்ன வச்சு நம்மளோட கண்ணை வந்து லென்ஸ் வச்சு பார்த்தாங்க, ஒரு லைட் அடிச்சு. ஸோ 2 கண்ணையுமே செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் ஃபார்ம் எல்லாமே ஃபார்ம் மட்டும் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபார்ம் எல்லாமே டாக்டர் தான் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது ஐயோட சைட் எல்லாமே செக் பண்ணி அவங்க கைப்பட எழுதுவாங்க. ஆதார் கார்டு மட்டும் கொண்டு போங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் டாக்டர் ஃபீஸாக ஒரு 200 சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நீ ஒரு 8:30க்கு போல் போனீங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து எடுக்க முடியும். வேறு ஒன்றுமே இல்லை இதில் பெருசாக. கொஞ்சம் ஏர்லியாகவே போங்க. நான் ஃபஸ்ட் டே போனதப்போ டாக்டர் மீட்டிங் போயிட்டாங்க. என்னால் வந்து எடுக்க முடியல. நான் செகண்ட் டே போய் தான் எடுத்தேன். ஸோ கொஞ்சம் ஏர்லியாக போய் ஒரே டேயில் வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள்.